Hello everyone. இந்த வீடியோல நம்ம இந்த Fluid Mosaic Model அவங்க ப்ரோபோஸ் பண்ண நிறைய கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேனோட ப்ராப்பர்ட்டீஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற விதமா இருக்கு. அதெல்லாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கறத இங்க ஒரு பிக்சரோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இல்லஸ்ட்ரேட்டிவா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன்ல என்னன்னு பார்த்தோம்னா மேலையும் கீழையும் மேலையும் புரோட்டீன் டாப்ல அண்ட் as well as the bottom of the இதுலயும் புரோட்டீன் இருக்கு. நடுவுல வந்து பாஸ்போலிபிட் பைலேயர் இருக்கும். அந்த பாஸ்போலிபிட்ல பாஸ்போகிளிசரைட்ஸ் வந்து மாலிகூல் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். எஸ். ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கும் பட்சத்துல இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் அதான் முக்கியம். ஆமா ரைட். இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகூல்ஸ்ல ஃபேட் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸும் சிலது இருக்கும். இன்னொரு சில சப்ஸ்டன்சஸ் வந்து ஹைட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்சஸ் வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸும் இருக்கும். ஸோ ரெண்டு சப்ஸ்டன்ஸுமே செல்லுக்குள்ள மூவ்மெண்ட் ஆகணும். இட் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் த செல். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரில் கரையக்கூடிய சோடியம் குளோரைடு அதுவும் மூவ்மெண்ட் ஆகணும் இல்லையா. அண்ட் ஆல்சோ ஃபேட்ஸ் கிளிசரால்ஸ் கொலஸ்ட்ரால் அதுவும் வந்து செல்லோட குள்ளே போகிறதும் வெளியில் வர்றதும் இருக்கும் மூமெண்ட். ஸோ அது எப்படி ஃபெசிலிட்டேட் ஆகுது அப்படிங்கிறத இந்த பிக்சரில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹியர் யூ கேன் சி ஹவு த ஃபேட் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன்சைட் த பிளாஸ்மா மெம்பரேன். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் பாஸ்போலிபிட் பைலேயர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த டெயில் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர், தட் இஸ் ஃபேட் சால்யூபிள் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால் அதான் அங்கே வந்து இருக்கும். அப்போ அந்த ஹைட்ரோஃபோபிக் நேச்சரில் இப்போ இங்கே வந்து ஹெட் மட்டும்தான் ஹைட்ரோஃபிலிக். ஸோ இட் ஜஸ்ட் மூவ்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் போர்ஸ் இன் த ரீஜன் அட் த டாப். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பாஸ்போலிபிட் பைலேயர் ஈஸியாக அந்த ஃபேட் மாலிகூல்ஸ் இந்த ரீஜனை வந்து கிராஸ் பண்ணி ஹைட்ரோஃபோபிக் ஏரியாவை கிராஸ் பண்ணி இந்த இருக்கக்கூடிய ஏரியாவை கிராஸ் பண்ணி உள்ளரையே வந்துடும் செல்லுக்குள்ளே இன்சைடில். ஸோ ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் வந்து பெரிய லெவலில் இருக்கிறதுனால இந்த ஃபேட் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸோட மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் அபவுட் வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ்? யார் ஹைட்ரோஃபிலிக் அமரைட். இப்போ நீங்கள் எண்ணெயில் கொண்டு போய் தண்ணியை ஊற்றுங்க அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி தானே பாஸ்போலிபிட் வந்து அங்கே இருக்குது லேயர், அதில் தண்ணி வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் அந்த வழியாக கிராஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? மிதந்துக்கிட்டு இருக்கும். இட் கேனாட் கோ இன்சைட் த செல். ஆம் ஐ ரைட்? எஸ். அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு செப்பரேட் protein is there that is termed to be the channel protein அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் சேனல் புரோட்டீன் Na+, சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேனல் புரோட்டீன்ஸ் தான் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ். சோடியம் அயனாக இருக்கட்டும் இல்லை குளோரைடு அயனாக இருக்கட்டும் அதெல்லாம் இந்த சேனல் புரோட்டீன் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பாஸ்போலிபிட் பைலேயரும் சரி அந்த மேலே இருக்கக்கூடிய ரீஜன்லையும் சரி ஒரு செர்டைன் போர்ஷனாக அப்படியே இன்டெகிரேட் ஆகிருக்கும் அந்த ப்ரோட்டீன். ஸோ இன்டெகிரேட் ஆகி இட் வில் ஃபெசிலிட்டேட் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் அக்ராஸ் த மெம்பரேன். திஸ் இஸ் ஹவு த வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் மூவ்மெண்ட் ஹேப்பன்ஸ் இன் த மெம்பரேன் அப்படின்னு இந்த மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் திங், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தா கூட இதில் இன்னும் கிளியராக தெரியும். வேரியபிள் ப்ரோட்டீன் as well as லிபிட் ரேஷியோ. நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் as well as பாஸ்போலிபிட் அப்படிங்கிறதுல நமக்கு தெரியும். அதில் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அப்படி இருந்தால் தான் அந்த ஃப்ளூயிடிட்டி நேச்சரை வந்து நம்ம ஒத்துக்கொள்ள முடியும். am I right? Here there will be a movement of phospholipid in the same layer. Here you can see that is termed to be transient movement. So what happens? One of the molecule which is present at the top layer can tend to move towards the first, and the phospholipid which is present as the first instant they want to move towards the 7th position in the same layer. This type of movement is called transient movement. So there will be a fluid nature, there will be a dynamic nature in the plasma membrane அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மாறுறதுனால அங்கே என்ன ஆகுதுன்னா புரோட்டீன் டு லிபிட் ரேஷியோ சேஞ்ச் ஆகுது. 11:12 அப்படின்னு இருந்த ரேஷியோ
here what happens 11:10 அந்த மாதிரி வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So this is how the protein lipid ratio may change. This is flip flop movement. இங்க என்னன்னா மேல லேயர்ல இருக்கக்கூடிய பாஸ்போலிபிட் இப்போ 5th பாருங்க that tend to move towards the bottom layer, whereas the bottom layerல இருக்கக்கூடிய அந்த பாஸ்போலிபிட் want to move towards the upper layer. ரெண்டும் satisfy பண்ணும்போது that movement is called flip flop movement. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு protein to lipid ratio சேஞ்ச் ஆகும். 14:12 அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் 14:10 அந்த மாதிரி சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன், இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. டிரான்சியன்ட் மூமெண்ட்டை வந்து நீங்கள் அங்கே பார்த்ததுக்கும் இந்த இதில் பார்க்குறதுக்கும் ரொம்ப கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அதுக்காக தான் ஃப்ளிப் ஃப்ளாப் மூமெண்ட்டையும் டிரான்சியன்ட் மூமெண்ட்டையும் நாங்கள் இதில் காமிச்சோம். மோர் ஓவர் டைனமிக் நேச்சர் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறத நான் ஈஸியாக நம்ம சொல்லலாம். Here there will be a movement of phospholipid which can account for explaining the dynamic nature of the plasma membrane, whereas sandwich model இருக்கட்டும் இல்லை யூனிட் மெம்பரேன் மாடலாக இருக்கட்டும் அவங்களோட மாடல்ஸில் வந்து இந்த மூமெண்ட் ஆஃப் பாஸ்போலிபிடே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்டாட்டிக் நேச்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். Here only dynamic. Moreover, the movement of water, fat soluble substance இதெல்லாம் எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோன்னா அடிஷ்னல் சப்போர்ட்டாக டைனமிக் நேச்சரை சப்போர்ட் பண்ணுது. The fluid nature of the membrane also support the very important functions. The fluid nature மட்டும் இல்லைன்னா நிறைய மூமெண்ட் நிறைய மாலிகூல்ஸ் வந்து உள்ளர வர முடியாது. Then cell growth எப்படி பாசிபிள்? Okay, so many substances should come inside and move out of the cell. அப்படி அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால தான் செல் growth is possible, as well as so many hormonal secretions may enter the cell. So secretions is possible and formation of intercellular junction. So you may know the cell signaling, because cell signaling la enna ஒரு molecule வந்து இன்னொரு செல்லுக்கு சிக்னல் கொடுக்கும். Here so many things are happening அப்படினு signaling. அதுக்கு intracellular junction is very very important. Intercellular junction between the two cells there will be a junction. ஸோ அது வந்து எதனால் அப்படின்னா ஃப்ளூயிட் நேச்சராக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பாசிபிள். மோர் ஓவர் எண்டோசைட்டோசிஸ் அண்ட் ஆல்சோ செல் டிவிஷன், திஸ் ஆல் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் த மெம்பரேன். ஸோ இந்த இதை கூட கேட்கலாம், என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து பாசிபிள் ஃப்ளூயிட் நேச்சர்னால அப்படின்னு கேட்டு. வாட் இஸ் தட்? செல் growth and then secretion, that is hormonal secretion, and third one formation of intercellular junctions, and fourth one endocytosis as well as cell divisions. இதெல்லாம் எதனால பாசிபிள் அப்படின்னு நம்ம செக் பண்ண போனா because of the fluid nature of the plasma membrane. So hope you have understand about the plasma membrane very clearly. Shall we see in next class? Thank you.